இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சிறகடிக்காசை சீரியலில் பலதரப்பட்ட திருப்பங்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ புது வில்லனை சம்பாதிச்சுட்டு வந்துட்டாங்க மீனா நேராக போயிட்டு அந்த சிட்டியை மிரட்ட மீனாக்கா எரும மாடு மாதிரி இருக்கிற நீ மீனா, நான் உனக்கு மீனா அக்காவாடா அப்படின்னு உங்க கேட்டதுலேருந்து நானே நடு ரோட்டில் வச்சு அடிச்சிருவேன். இப்படி தான் கந்து வெட்டி சுதாகர்னு ஒருத்தர் தான், அவன் ஆள் இடமே இல்லாத இடமே அழிஞ்சு போனது காரணமே என் புருஷன் தான் அப்படின்னு கெத்தாலாம் பேசிட்டு வந்துட்டாங்க. ஸோ பேசிட்டு வந்துட்டு சிட்டி கூட சேர்றது தான் இவனோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம்ங்கிறது லைட்டாக அவனுக்கு புரியுது, ஆனால் தெளிவாக புரியல. அதனால தான் சத்யா அவங்க சேர வேணாம் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வேறு பார்த்திங்க அப்படின்னா அண்ணாமலைக்கும் உண்மை தெரிஞ்சது. இதில் வேறு மீனா உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு மட்டும் சொன்ன உடனே எல்லாத்துக்கும் பயம் ஆயிடுச்சு. சத்யாவை பற்றி தெரிஞ்சிருச்சோ அப்படின்ட்டு செல்வத்துக்கும் சரி முத்துக்கும் சரி. ஆனால் ஏன் அவ்வளோ பயப்படுறாங்க அதை சொல்லிடலாம், இவ்வளோ தூரம் இழுத்துட்டு போகிறது சொல்லிடலாம். ஏன்னா பணத்தை திருண்டது தெரிஞ்சால் இப்போ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த வீட்டில் விஜயா எப்படி நடத்த போகிறாங்க, மீனாவை வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோங்கிறது தான். அதை தவிர மீனாவுடைய குடும்பத்துக்கு தே டிசர்வ் டு நோ இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு பையனாக தான் தம்பி நடந்துகிட்டு இருக்காரு. இவர் ஒன்றும் படித்து வேலைக்கு போகிறதுக்கு ரெடியாக இல்லை, காலேஜுக்கே போகாமல் இருக்காருங்கிறத சொல்லிட்டா பெட்டராக இருக்கும். ஏன்னா இவங்க படித்தா சரியாயிடும் படிக்கிற பையன் அந்த பையன் காலேஜுக்கே போகிறது இல்லைங்க. வாரத்திலே 2-3 நாள் தான் எப்போயே காலேஜுக்கு போகிறாங்கன்னா அதுவும் தோணா போகிறாங்க அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. படித்தாதான் வேலை அப்படிங்கிறதே அந்த பையன் ஏற்றுக்கிறது இல்லைங்கிறது வேறு. இதுக்கெல்லாம் நடுவில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரோகிணிக்கு தான் அதை விட பெரிய தலைவலியாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கதையிலோட மெயின் ஹீரோயின் யாருன்னு பார்த்தா முத்துவும் ரோகிணியும் தான் அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஆகிடுது. ரோகிணி என்ன தான் நெகட்டிவ் ஹீரோயினாக இருந்தாலும் கூட அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கும், அவங்க சரி பண்ணிட்டே இருப்பாங்க. முத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கும், சரி பண்ணிட்டே இருப்பாங்க. முத்து, மீனா, அதுக்கப்புறம் ரோகிணின்னு வச்சுக்கலாம், 3 பேருமே அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரோகிணி கிட்டக்க 14 லட்ச ரூபாய் அங்கிள் கிட்ட வாங்கித்தா அப்படின்னு மனோஜ் வைக்கமே எல்லாம் கேட்டுட்ருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்கும்பொழுதே அவரோட ஃப்ரெண்டு பார்க்மேட் வேறு அவர் வேறு என்ன சொல்கிறார் அப்படின்னா கொஞ்ச நாளில் வருவேன், 20,000 ரூபா வாங்கின கடனை கொடுக்கணும்னு மிரட்டிட்டு போகிறாரு. ஆனால் எவ்வளோ டீசெண்டாக பேசுகிறாருல அப்படிங்கிறாரு மனோஜ். முட்டாள் மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு கேட்டதும் கரெக்டாக இருந்துச்சு. அப்போ ரோகிணி இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, எத்தனை பேர் தான் நம்ம பணத்தை கொடுக்குறதுனாங்க, வேறு யாருக்கு பணத்தை கொடுக்கணும்னு இவர் வேறு கேட்டார். அதுக்கு என்கிட்ட கேள்வி கேட்குறியா அப்படின்னாங்க. இதில் வேறு உண்மையை என்றைக்குமே கணவன் மனைவி கூட மறைக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசணும்னு வேறு சொன்னாங்க. எப்படி வெக்கமே இல்லாமல் பேசுகிறீங்க, நீங்களே 1 லட்சம் பொய் சொல்லி வச்சுருக்கீங்க, நீங்கள் போய் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாமான்னு இருந்துச்சு நமக்கு. ஸோ இப்போ இந்த சமயத்தில் தான் பார்த்தா இப்போ சிட்டி இவங்களை பிரிக்கிறதுக்காக முடிவில் இருக்காரு. சிட்டிக்கு இதில் இங்கே இவங்களுக்கு 20,000 ரூபா பணம் இங்கே தேவைப்படுது, 50,000 ரூபா பணம் அந்த தினேஷ் கொடுக்க தேவைப்படுது. ஸோ திடீர்னு இப்போ 70,000 ரூபா தேவைப்படுது. இதுக்கு முன்னாடி பர்சனல் லோன் போட்டு அடைச்சி விட்டாங்க அந்த தினேஷ் கொடுக்க வேண்டிய காசை. திருப்பியெல்லாம் போட முடியாது இவங்க வாங்குற சம்பளத்துக்கு எல்லாத்துக்குமே. அப்போ 70,000 ரூபா காசுக்கு இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வேறு வழி இல்லாமல் அவங்க சிட்டிக்கிட்ட தான் போய் நிற்பாங்கன்னு சொல்லி தோணுது. ஏன்னா சிட்டி தான் பணத்தை கொடுக்க முடியும். சிட்டி இதை பணமாக கொடுத்து அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்கான வழி இருக்குது. அப்போ பணத்தை கொடுத்துட்றேன், ஆனாலும் நான் சொல்கிறதெல்லாம் செய் அப்படின்ட்டு அவங்களும் இவங்களும் 2 வில்லனும் வில்லியும் சேர்ந்து முத்துவையும் மீனாவையும் பிரிக்கிறது, வேணுனே பிரச்சனைகளை கொடுக்கறதுங்கிற மாதிரி செய்ய போகிறாங்களா, இல்லை பணத்தை வச்சு கண்ட்ரோல் பண்ணி ஒரு மிரட்டி அதை வச்சு முத்துவை மிரட்டலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் முத்துவை மிரட்டினாரு சிட்டி, அண்ணி பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டினார்னா கண்டிப்பாக ஈஸியாக பார்த்திங்கன்னா முத்து அதை ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்காமல் வீட்டில் எல்லாரும் மட்டும் போட்டு உடச்சிருவார். இதுதான் இந்த பொண்ணோட லட்சணம். இது பணக்காரியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, மலேசியாவும் கிடையாது, இங்கே கடன் வாங்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் ஃப்ரான்ச்சைஸ்க்காக வித்துருச்சு அந்த பார்லரையும். ஸோ இந்த பொண்ணு மலேசியா கண்டிப்பாக இல்லை, பணக்கார பொண்ணு இந்த பொண்ணு கண்டிப்பாக கிடையாதுன்னு சொல்லி விஜயா தலையில் ஒரு பெரிய இடியை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு வழியே இல்லாமல் ஒரு கட்டத்தில் ரோஹிணி உண்மையை சொல்ல வேண்டிய கட்டமோ இல்லை அப்படின்னா எங்கள் மலேசியா அப்பா இருக்காரு, ஆனால் நான் அவர்கிட்ட பேசுறது இல்லை, நீங்கள்லாம் திருப்பி சொன்னதுனால தான் அவர்கிட்ட பணம் கேட்டேன், அவர்கிட்ட நான் பேசினா அவர் பணம் தரமாட்டார், எனக்கும் அவருக்கும் சண்டை, அவர் இன்னொருத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தரக்கூடாதுன்னு அந்த புதுசாக சிட்டி சொல்லிட்டாங்க அப்படின்னு வாய் விட்டு பொய்யா சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. இதுக்கு நடுவில் நம்ம எதிர்பார்க்கறது முத்துக்கும் மீனாக்கும் சத்யாவை பற்றி உண்மைகளும் இப்போ தெரிய வந்துடுறதான். அண்ணாமலையும் சொல்கிறாரு வேறு ஏதோ தப்பு இருக்க மாதிரி எனக்கு தோணுது, வேறு ஏதோ காரணத்துக்காக தான் என் பையன் அமைதியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். ரோஹிணியை பற்றி உண்மை முத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய அவர் எல்லாரும் முன்னாடி சொல்லிடணுங்கிறதான் நம்மளோட எதிர்பார்ப்பு. கூடவே உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.